புரிதல் கற்பம் மலையொலி தடத்தை காண வந்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1ல் இருக்கக்கூடிய 6வது சம் பார்க்க போறோம். ஏக்குரிய கணம் x belongs to w, x less than 2. b குரிய கணம் x belongs to n, 1 less than x less than or equal to 4 மற்றும் c குரிய கணம் 3,5 எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க அப்படின்னு சொல்லி 3 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ பி குரிய கணங்கள் நமக்கு டைரெக்டாக கொடுக்கல, இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ குரிய கணத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டபிள்யூ அப்படின்னா ஹோல் நம்பர், முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். முழு எண்கள் எதிலிருந்து ஆரம்பிக்கும், 0லேருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இன்னொரு கண்டிஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன, எக்ஸ் லெஸ் தென் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது 2 விட கம்மியான நம்பர்ஸாக தான் இருக்கணும். அப்போ 2 என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. 2 விட கம்மியான நம்பர்ஸ் 0, 1. அப்போ ஏக்குரிய கணம் 0, 1. ஏக்குரிய கணம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பி குரிய கணத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். பி குரிய கணம் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என் அப்படின்னா நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள். இயல் எண்கள் எதிலிருந்து ஆரம்பிக்கும், 1லேருந்து ஆரம்பிக்கும். 1, 2, 3 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். 4 எழுதிக்கலாம். பிக்குரிய கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1 விட பெரிய நம்பராக இருக்கணும், 4 விட சின்ன நம்பராக இருக்கணும். ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறனால 4ஆகவும் இருக்கலாம். அப்போது 1 விட பெரிய நம்பர், 1 விட பெரிய நம்பர் அப்படின்னா 2, 4ஆகவும் இருக்கலாம், 4 விட சின்ன நம்பராகவும் இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. 4ம் எடுத்துக்கலாம். 4 விட சின்ன நம்பர் 3, அதையும் எடுத்துக்கலாம். அப்போ 2, 3, 4. இப்போ பிக்குரிய உறுப்புக்கள் 2, 3, 4. இதுதான் பிக்குரிய கணம். இப்போ ஏவும் பியும் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் அடுத்து ஃபஸ்ட்டு சம் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சம் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இதை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு இடது பக்கத்தை எடுத்துக்கலாம். இடது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி யூனியன் சி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் கண்டுபிடிப்போம். அப்போது பி யூனியன் சி கண்டுபிடிச்சிக்கலாம். பி யூனியன் சி. பிக்குரிய கணம் 2, 3, 4. 2, 3, 4. இடையில் இருக்கக்கூடிய யூனியன் எடுத்து எழுதிக்கலாம். சிக்குரிய கணம் 3, 5. யூனியன் அப்படின்னா ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். அப்போது ஃபஸ்ட்டு என்ன வரும், 2, 3, 4. இங்கே 3 வந்திருக்கு. 3 ஏற்கனவே நம்ம எழுதிட்டோம் இல்லையா, அப்போ எழுதக்கூடாது. அடுத்து 5. நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடியது பி யூனியன் சி. அடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்கலாம். அதுதான் நம்மளோட இடது பக்கம். ஏக்குரிய கணம் 0, 1. இடையில் இருக்கக்கூடிய கிராஸ். பி யூனியன் சி குரிய கணம் 2, 3, 4, 5. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் படி இதை எழுதிக்கலாம். முதல் உறுப்பு எடுத்து ஒவ்வொரு உறுப்புகளோடையும் சேர்த்து எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும், 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அடுத்து அப்படியே மடக்கி எழுதிக்கலாம். 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. அவ்வளவுதான். கடைசியாக கணத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடியது ஏ கிராஸ் பி யூனியன் சி. அதுதான் நம்ம இடது பக்கம்.
இது நம்மளோட இடது பக்கம்ங்கிறனால இதை ஃபஸ்ட்டு சமன்பாடாக எடுத்துக்கலாம். அடுத்து வலது பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வலது பக்கம் A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. ஃபஸ்ட்டு நம்ம A கிராஸ் B கண்டுபிடிச்சிக்கலாம். ஏக்குரிய கணம் 0,1, இடையில இருக்கக்கூடிய கிராஸ் Bக்குரிய கணம் 2, 3, 4. இதையும் அதே போல் கார்ட்டீசியன் பெருக்கல் படி எழுத போகிறோம். 0,2, 0,3, 0,4. அடுத்து 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,2, 1,3, 1,4. அவ்வளவுதான். கணத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடியது A கிராஸ் B. அடுத்து A கிராஸ் C கண்டுபிடிச்சிக்கலாம். ஏக்குரிய கணம் 0,1 கிராஸ் Cக்குரிய கணம் 3,5. இதையும் கார்ட்டீசியன் பெருக்கல் படி எழுதிக்கலாம். 0,3, 0,5. அடுத்து 1,3, 1,5. கடைசியாக கணத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது A கிராஸ் C. என்ன கண்டுபிடிக்கணும்? A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C கண்டுபிடிக்க போகிறோம். யூனியன் அப்படின்னா என்ன செய்யணும்? ரெண்டையுமே சேர்த்து எழுதக்கூடியதை தான் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையுமே நம்ம எழுதிக்கலாம். 0,2, அடுத்து 0,3, அடுத்து 0,4, அடுத்து 1,2, 1,3, 1,4. அடுத்து A கிராஸ் Cக்குரியதை பார்க்கணும். இங்கே 0,3 கொடுத்துருக்காங்க. அது ஏற்கனவே எழுதியிருக்கமா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும். யூனியன் எழுதும்போது இதை கண்டிப்பாக செக் பண்ணணும். 0,3 ஏற்கனவே எழுதியிருக்கமா அப்படின்னு பார்க்கணும். 0,3 இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து 0,5 இருக்குது. இங்கே எழுதியிருக்கமான்னு பார்க்கணும். இங்கே எழுதலை 0,5. இப்போ 0,5 எழுதிக்கணும். இப்போ 0,5 எழுதிக்கலாம். அடுத்து 1,3 கொடுத்துருக்காங்க. எழுதியிருக்கமா அப்படின்னு பாருங்கள். 1,3 எழுதியிருக்கோம். அப்போ அதை எழுதக்கூடாது. அடுத்து 1,5 இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1,5 எழுதலை, அதனால் எழுதிக்கலாம். கடைசியாக கணத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வலது பக்கம். அதனால் இது சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு 1ம் 2ம் சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இடது பக்கம். சமன்பாடு 1. இங்கே சமன்பாடு 2 இருக்குது. இங்கே பாருங்கள். 0,2, 0,3, 0,4, 0,5. 0,2, 0,3, 0,4, இங்கே 0,5 இருக்குது. அதே போல் பாருங்கள். 1,2, 1,3, 1,4, 1,5. இங்கேயும் 1,2, 1,3, 1,4, 1,5. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. எடுத்து எழுதிக்கலாம். சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 80 சரிபார்க்கப்பட்டது. அவ்வளவுதான். ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சுது. இப்போது ரெண்டாவது சம் பார்க்கலாம். ரெண்டாவது சம் A கிராஸ் B வெட்டு C ஈக்குவல் டு A கிராஸ் B வெட்டு A கிராஸ் Cன்னு கொடுத்துருக்காங்க. ABCயை நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு இடது பக்கம் எப்பவும் போல் எடுத்துக்கலாம். இடது பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? A கிராஸ் B வெட்டு C கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதை கண்டுபிடிச்சிக்கலாம். B வெட்டு C கொடுத்துருக்காங்க. Bக்குரிய கணம்
2 3 4 வெட்டு சீக்குரிய கணம் 3 5. ஸோ வெட்டு அப்படின்னா ரெண்டுக்குமே பொதுவாக என்ன உறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 2 பார்த்தோன்னா இல்லை, 3 மட்டும்தான் ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது. அதனால் 3 எடுத்து எழுதிக்கலாம். அப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய பி வெட்டு சி 3. அடுத்து நம்ம ஏ கிராஸ் பி வெட்டு சி கண்டுபிடிக்கலாம். ஏக்குரிய கணம் 0,1 இடையில இருக்கக்கூடிய கிராஸ் எழுதிக்கலாம். பி வெட்டு சி நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா 3. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் படி எழுதணும் அப்படின்னா 0,3 1,3. கடைசியாக கணத்தை க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இடது பக்கம் ஏ கிராஸ் பி வெட்டு சி. அப்போது இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வலது பக்கம் கண்டுபிடிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏ கிராஸ் பி ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கலாம். 0,2 0,3 0,4. அதே போல் 1,2 1,3 1,4 இதை நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இது ஏ கிராஸ் பி. அதே போல் ஏ கிராஸ் சியும் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஏ கிராஸ் சி என்னென்னா 0,3 0,5. அதே போல் 1,3 1,5 இதுதான் கிடச்சிருந்தது. இது ரெண்டுக்கும் நம்ம இப்போது வெட்டு கண்டுபிடிக்கணும். வெட்டுனா ரெண்டுக்கும் பொதுவான உறுப்புகள் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே 0,3 ரெண்டுலேயுமே இருக்குது. 0,4 பார்த்தோன்னா இல்லை, 1,2 இல்லை, 1,3 இருக்குது, 1,45 இல்லை. அப்போ இந்த ரெண்டு உறுப்புகள் தான் பொதுவாக இருக்கக்கூடியது. ஒரு முறை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். அப்போது 0,3 1,3 அவ்வளவுதான். வீடியோ பெருசாக போகும் அப்படிங்கிறனால ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி நான் ஃபஸ்ட்டு சம்மிலேருந்து அப்படியே எழுதிட்டேன். ஆனால் நீங்கள் சம் செய்யும்போது ஃபஸ்ட்டு ஏக்குரிய கணம் பிக்குரிய கணத்தை எடுத்து எழுதி கார்ட்டீசியன் பெருக்கல் படி தான் எழுதணும். நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. இதுதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய வலது பக்கம். அதனால் இதை சமன்பாடு 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இடது பக்கம் 0,3 1,3. நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய வலது பக்கமும் 0,3 1,3. அப்போ எப்பவும் போல் எடுத்து எழுதிக்கலாம். நம்ம சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாடை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 80 சரிபார்க்கப்பட்டது. அவ்வளவுதான். செகண்ட் சம்மும் முடிஞ்சுது. அடுத்து மூணாவது சம் பார்க்கலாம். ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. இப்போவும் போல் இடது பக்கம் கொடுத்துருக்கக்கூடியது என்ன கொடுத்துருக்காங்க? ஏ யூனியன் பி கிராஸ் சி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிப்போம். ஏக்குரிய கணம் 0,1 இடையில இருக்கக்கூடிய யூனியன். பிக்குரிய கணம் 2 3 4 ரெண்டையும் சேர்த்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கலாம். 0,1. அடுத்து ஏதாவது ரிப்பீட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே 0 இருக்குது 1 இருக்குது, இங்கே அது ரிப்பீட் ஆகலை. அப்போ இதையும் சேர்த்து அப்படியே எழுதிக்கலாம். 2 3 4 அப்படி ரிப்பீட் ஆயிருந்ததுன்னா அதை ஒரு தடவை மட்டும்தான் எழுதிக்கணும். இப்போ நம்ம ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏ யூனியன் பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது 0,1 2 3 4 கிராஸ் சிக்குரிய கணம் 3,5. இதை கார்ட்டீசியன் பெருக்கல் படி எழுதணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 0,3
0, 5. இப்போ 1, 3, 1, 5. அடுத்து 2 எடுத்துக்கலாம். 2, 3, 2, 5. 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3, 3, 3, 5. அடுத்து கடைசியாக 4 இருக்குது. 4, 3, 4, 5. அவ்வளவுதான். கடைசியாக கணத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது A யூனியன் B கிராஸ் C. இதுதான் நம்ம இடது பக்கம். அப்போது அதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கணும். இப்போ அடுத்து வலது பக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. இப்போது A கிராஸ் C நம்ம ஃபஸ்ட்டு சம்லையே செஞ்சுருக்கோம். அதை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து B கிராஸ் C கண்டுபிடிச்சிக்கலாம். Bக்குரிய கணம் 2, 3, 4 கிராஸ் Cக்குரிய கணம் 3, 5. இதை கிராஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு 2, 3, 2, 5. அடுத்து 3, 3, 3, 5. 4, 3, 4, 5. அவ்வளவுதான். இதுதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய B கிராஸ் C. இப்போது ரெண்டுக்கும் யூனியன் கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் நம்மளோட வலது பக்கமாக கொடுத்துருக்காங்க. இப்போ யூனியன் அப்படின்னா என்ன செய்யணும்? ரெண்டையுமே சேர்த்து எழுதுவோம். இங்கே கொடுத்துருக்கக்கூடியது 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. ரசி பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் மறுபடியும் இங்கே வந்திருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் யூனியன் எழுதும்போது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 0, 1, சொல்லி எந்த ஒரு உறுப்புகளுமே இல்லை. அப்போ அதனால் இதில் இருக்கக்கூடியதையும் நம்ம கண்டினியூஸாக எழுதிக்கலாம். இங்கே என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க? 2, 3, 2, 5. 3, 3, 3, 5. அடுத்து 4, 3, 4, 5. அவ்வளவுதான். கடைசியாக கணத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வலது பக்கம். அதனால் இதை சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். கொடுத்துருக்கக்கூடிய இடது பக்கத்தையும் வலது பக்கத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம். இங்கேயும் அதே போல் தான் இருக்குது. 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போது நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா சமன்பாடு 1 மற்றும் 2 A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C என்பது சரிபார்க்கப்பட்டது. அவ்வளவுதான். 6th சம்மில் 3மே முடிஞ்சுது. உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.